இது எல்லாத்தையுமே செல்வராகவன் சார் அங்கே நடிச்சு காட்டுவாரா? ஆமாம் ஆமாம் சார், அது வெளியில் வராத விஷயங்கள் நான் சொல்கிறேன். செல்வராகவன் சார் அதில் ஒரு கேரக்டராக பண்ணுறதா இருந்தது. விஜய் சேதுபதி சார் இப்போ அவர் வந்து பெரிய இடத்துக்கு போயிட்டாரு, அதனால சார் இல்லை புதுப்பேட்டைக்கு அப்புறம் 15 வருஷம் கழிச்சு ஒரு இடம் மீட் பண்ணுறோம். இடையில பார்க்கவே கிடையாது, 2 பேரும் பார்த்ததே இல்லை. ஒரு மேடையில் மீட் பண்ணுறோம், பார்த்த உடனே பிர்லா எப்படி இருக்க? இப்போ தனுஷ் சாருக்கு வந்து ஃபீவரும் என்னமோ நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட 25 டேக் போயிருக்கும். ஒன் மோர் அசால்ட்டாக சொல்லுவார். எங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த டான்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 6 மலையில் நைட் எஃபெக்ட்ஸ் ஆகுது. ஸ்டேட்ஸில் இருந்தார் டாக்டரா. இந்த படத்துக்காக வந்து அவங்க வீட்டிலே தெரியாமல் அந்த ஜாபை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த படம் வந்து ஒர்க் பண்ணார். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம களம் நிகழ்ச்சிக்கு பிரபல சினிமா நடிகரும் சீரியல் நடிகருமான திரு பிர்லா போஸ் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக சீரியலில் தான் உங்களை அங்கங்கே கோபமாக பார்ப்போம், சிரிச்ச முகத்தோடு பார்க்குறது எங்களுக்கே புதுசாக இருக்குது. கண்டிப்பாக அது கேரக்டர், பட் அந்த கேரக்டருக்கு நம்ம உயிர் கொடுக்கணும் இல்லையா? சூப்பர் 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 சார். உங்களை பார்த்ததுமே எனக்கு ஞாபகம் வர படம்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை. இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்க படம் புதுப்பேட்டை தான். ஏன்னா செல்வராகவனோட பக்தா நான் கிட்டத்தட்ட. அந்த படத்தில் இது போல் தனுஷ் கேரக்டர் வந்து கொலை பண்ணிட்டு வந்துடுவார். அப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அப்போ நீங்கள் டைலாக்ல டெலிவரி பண்ணுவீங்க, மற்ற சம்பவத்தில் அமுச்சு விடுங்க பார்த்துக்கலாம், ஒன்று பண்ணால் முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் மனசில் நிற்கிற டைலாக். அந்த படம் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி சார் வந்தது? ஆக்சுவலாக அப்போது வந்து நான் தேடலில் இருந்தேன். நான் சினிமாவில் என்ட்ரி ஆனது ஒரு 2003 2004 அந்த காலகட்டங்களில். அப்போல்லாம் என்னென்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப், இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. வாய்மொழியாக தான். இப்போ ஒரு மேனேஜர் மூலமாக ஒரு நடிகருக்கு தகவல் வரும். அந்த நடிகர் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி போனது தான். இந்த மாதிரி செல்வராகவன் சாருக்கு வந்து படத்துக்கு வந்து ஆடிஷன் வந்து போயிட்டுருக்கு. அது லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் வந்து அந்த வந்து படம் வந்து பண்ணாங்க. சரி, அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருந்தாங்க. மோஸ்ட்லி பாலா சார் படங்கள், செல்வராகவன் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம க்ரௌடு இருக்கும். ஏன்னா அவருடைய படங்களில் நடிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க. அப்போது வந்து அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு வந்து தாடி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக இருந்தது. ஒரு பாலா சார் படம் வந்து நான் பிதாமகன் பண்ணியிருந்தேன். அந்த டைம்லேயே வந்து எனக்கு ஒரு 2 months நான் ஷேவ் பண்ணாமல் இருந்ததுனால ஓரளவு தாடி இருந்தது. இதே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆடிஷன் போச்சு. நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆடிஷன் பர்ஃபார்ம் பண்ணியாச்சு, அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 3 months ஆச்சு, எனக்கு வந்து அழைப்பு வரவே இல்லை. ஷூட்டிங் வந்து ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டி, அங்கே தான் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. சரி, எனக்கு அந்த டைம் ஒரு காப் ரோல் ஒன்று வந்தது. சரி, அப்போ கம்பெனியில் கேட்டேன் எப்போ எனக்கு கிடைக்கல. டேரக்டர் கூப்பிடும்போது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோங்க அப்படின்ட்டாங்க. சரி, எப்படியும் 2 மாதம் போகும் போல் இருக்குது. நான் போய் க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு கட்டிங் எல்லாம் பண்ணி அந்த காப் ரோல் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தது. அங்கே போனவுடனே செல்வராகவன் சார் பார்த்து டென்ஷன் ஆகிட்டாப்புல. என்னது போலீஸ் மாதிரி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு கோ-டைரக்டர் வந்து சொல்கிறாரு, இல்லை சார் அவர் வந்து இந்த மாதிரி தான் இருந்தார், இப்போ மாறிட்டு இருக்காரு, ஏதோ ஷூட்டிங்காக அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கெட்டப்பில் நான் வந்து இந்த படத்தில் எப்படி யூஸ் பண்ண முடியும், அந்த கெட்டப்பில் தான் யூஸ் பண்ண முடியும், அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் அவரெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் என்ன எஸ்னா எஸ், நோ நோ நோ, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் நான் தனியாக போய் கேட்கலாமா செல்வராகவன் சார்கிட்ட நாவே, பட் அங்கே அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் சில சூழ்நிலைகள். சரி, ஓகே. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 டீம் இருக்கும் அதில். இப்போது ஹீரோ டீம் ஒன்று தனுஷ் சார், அதுக்கு வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு 3-4 டீம் இருக்கும். ஒவ்வொரு டீம்லையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூட அதில் வந்து இருக்கு அதெல்லாம் கேள்வி பண்ணியிருக்காரு. அதான் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா மூர்த்தி கேங்கில் கிடையாது, இந்த பக்கம் குமார் கேங்கில் தான். குமார் கேங்கில். சரி, ஓகே, அவர் பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபில்லப் பண்ணியாச்சு. ஏதோ ஒன்று படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று அது பேசணும். இப்போ செல்வராகவன் சார்கிட்ட இருக்க பாசிட்டிவான விஷயம் ஆர்டிஸ்ட்க்கு எங்களுக்கு என்னென்னா, அவர் க்ளீனாக நடித்து காட்டிடுவார், இதுதான் வேணும். பட் அவருடைய அந்த ஆக்டிங்கும் சரி, அவர்கிட்ட அந்த இருக்கிற அந்த ஒரு குரல் வளம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இவர்கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா? ஏன்னா நம்ம அந்த 7G ரெயின்போ காலனி, துள்ளுவதை இளமை, இந்த விஷயங்கள், காதல் கொண்டேன், இதெல்லாம் பார்த்துட்டு செல்வராகவன் சார் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை. இவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணுறாருன்னு
பட் ஃபஸ்ட்டு நான் புதுப்பேட்டையில் போய் அவருடைய அந்த ஆக்டிங்கும் அவருடைய வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரோல் ஆகாது, ரெண்டாவது சோக் ஆகாது, அந்த கிளாரிட்டி, அந்த ஃப்ளூயன்ஸ், அந்த ரீச், அந்த சவுண்டு அப்படி இருக்கும். அப்படியே பிரமிச்சின்னு இருப்போம். அந்த டைலாக், பர்டிகுலர் டைலாக் நான் பேசுகிறேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட இப்போ நான் ஷேவ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அந்த டைலாக் கொடுக்கல. நான் உட்கார வச்சதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓரமாக தான் உட்கார வச்சுருப்பாங்க. இந்த தாடி விட்டது, முடி விட்டது எல்லாம் அந்த அந்த ஏரியா அது அப்படி தான் இருக்கும். அவர் நிறைய பேருக்கு அந்த டைலாக் கொடுக்குறாரு, ஆனால் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் எனக்கு தெரியுது அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்றது எனக்கு தெரியுது. சரி நான் கேட்கலாமா எனக்கு முடியல, நான் சொல்லிட்டேன் சார் நான் ட்ரை பண்ணட்டுமா சார் அப்படின்னு. சரி கோ டைரக்டர்கிட்ட சொல்லி அவர் பேச சொன்னார். ஒரே டேக் தான். ஏன்னா இங்கே அவர் வந்து அந்த கரெக்ஷன் கொடுக்கும்போதே நான் வந்து மைண்டில் ஏற்றிட்டேன், அவர் இவர் தான் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரே டேக்கில் வந்து ஓகே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை வந்து படம் ஃபுல்லாக வந்து கூட வச்சுக்கிட்டார். அவர் தனுஷ் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அவர் வந்து நான் வந்து அவர் என்னை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு அவருக்கு எனக்கு அந்த கேரக்டர் கிடைக்கல. அப்படியே பின்னாடி அப்படியே கூட தான் ட்ராவல் பண்ணேன். பட் இந்த படத்தில் வந்து நான் பெருசாக எனக்கு அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கலனாலும் லேர்னிங் எனக்கு நிறைய கிடைச்சது செல்வா சார் கிட்ட இருந்து. ஆமாம், அவருடைய டைரக்ஷன், அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, ஆர்டிஸ்ட் எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாரு, அது எனக்கு லேர்னிங் பீரியடாக இருந்தது. உண்மையாகவே அந்த படம் என்னால் மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் புதுப்பேட்டையை பற்றி இந்த இன்டர்வியூ தான் நான் பேசுகிறேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்லாம் கேட்டேன், ஆனால் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது எனக்கே புதுசாக இருக்குது சார். இந்த படத்தில் உங்களை மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் தனுஷ் சார் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள். அந்த 20 பேர் வந்தாலும் அதில் ஓரமாக தெரியவாப்பில் இந்த விஜய் சேதுபதி அவர்கள் படம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம், ஓ புதுப்பேட்டையில் பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பாட்டில் எப்படி சார் இருப்பார் அந்த படம் நடிக்கிறப்ப விஜய் சேதுபதி சார்? இப்போ அவர் வந்து பெரிய இடத்துக்கு போயிட்டாரு, அதனால சார் நடத்துறீங்க? இல்லை அவர் எப்பயுமே இப்போ இடையில நாங்கள் ஒரு இடம் கிட்டத்தட்ட அந்த புதுப்பேட்டைக்கு அப்புறம் ஒரு நிறைய வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு இடம் மீட் பண்ணுறோம். இடையில பார்க்கவே கிடையாது, 2 பேரும் பார்த்ததே இல்லை. ஒரு மேடையில் மீட் பண்ணுறோம், பார்த்த உடனே பிர்லா எப்படி இருக்க, பட் அந்த அளவு பதிஞ்சிருக்கு. ஏன்னா புதுப்பேட்டையில் அந்த டெட் அவர் அப்படியே மைண்டில் வச்சுருக்கார் இன்னைக்கு. பட் அங்கே எப்படி பழகினாரோ புதுப்பேட்டையில் அதே பிஹேவியர் தான் இருந்தது. உண்மையாகவே ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய இடத்துலையும் போய் அதை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னும் போது இந்த இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கு காரணமே இந்த எளிமை தான் அப்படின்றத வந்து நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன், எங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கெல்லாம் ஷூட் போயிருக்கு, அது எங்களுக்கு தெரியாது. இவர் வராரு, விஜய் சேதுபதி வராரு, எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் இல்லையா. இந்த லஞ்ச் வந்து ஒரு ஸ்டால் மாதிரி இருக்கும், அங்கே வந்து செல்ஃப் தான், எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இவர் வராரு, எனக்கு அறிமுகமே இல்லை, ஃபஸ்ட்டு இது தான் மீட் பண்ணுறோம். பாஸ் நான் ஒரு டைலாக் பேசியிருக்கேன் பாஸ், கேட்குறீங்களா பாஸ்? சொல்லுங்க பாஸ் அப்படின்னு 2 பேரும் வந்து பேசிட்டு, ஓ இந்த டைலாகா, இந்த மாதிரி ஸ்னேகா மேமுக்கு வந்து தம்பியா வந்து இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுலேருந்து நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம். அதில் வந்து இந்த கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் தனியாக ஒரு டீமோடு தான் இருக்காங்க. நாங்கள் கம்பெனி சைடு நாங்கள் போனது. பட் இவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. எப்படின்னா அந்த மாதிரி இருக்க மாட்டார், எல்லாருக்கூடையும் வந்து மிங்கில் ஆகும். விஜய் சேது அப்போவே, இப்போ அவர் இந்த இடத்துக்கு இருக்காருன்னு நான் சொல்ல, அப்போவே வந்து அவர் எல்லாருக்கூடையும் மிங்கிலாகி தான் இருப்பாப்புல. ரெண்டாவது இந்த க்ரௌடு இருக்கும் இல்லைங்களா, இப்போது நான் வந்து ஹைட்டு, எனக்கு வந்து முன்னாடி போய் நிற்கணுன்ற இது இருக்காது, ஏன்னா நான் எங்கன்னாலும் நான் தெரிவேன். அவரும் அதே மாதிரி தான், அவரும் நல்லா ஹைட்டு. பாஸ் வாங்க பாஸ் நம்ம பின்னாடி இருக்கும், சாங் ஒன்று போவோம், அந்த பீச்சில் ஒரு சாங் போவோம் இல்லைங்களா, அதில் பார்த்தா எங்கள் 2 பேரையும் தெரியும். 2 பேரும் லாஸ்ட் பின்னாடி இருப்போம், ஆனால் நாங்கள் தான் நல்லா தெரியும் எல்லாத்த காட்டிலும் அந்த மாதிரி. பட் அவருடைய படங்கள் ஃபஸ்ட்டு வந்து தென்மேற்கு பருவ கற்றா ஃபஸ்ட்டு படம் நேஷ்னல் அவார்டு அப்படின்னும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன இருந்தது, நம்ம கூட இருந்தவர் ஒருத்தர் வந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்னு. அடுத்தடுத்த படங்கள்லாம் வரும்போது எப்படி இவர் மட்டும் அடுத்த கட்டங்கள் தாண்டி போயிட்டே இருக்காரு, என்ன இது அப்படின்னும் போது அதில் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்காக அவர் எவ்வளோ மெனக்கடுறாரு, எவ்வளோ உழைக்கிறாரு அப்படின்ற போது. பட் அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கான்னா இருக்குது, பட் ஆனால் வளர்த்துக்கணும், அதுதான் எனக்கு தோணுச்சு. உண்மைதான். பட் சில விஷயங்கள் அந்த சுமையை தூக்குறோம் இல்லைங்களா, ஆசை இருக்குது, சுமையை தூக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நமக்கு அந்த உடல் பலு வேணும் இல்லைங்களா. நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், பட் அது தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் இல்லையா, அது நம்ம யோசிக்கணும். அவர் தூக்குறான்றதுக்காக நம்ம தூக்க முடியுமா, சரி ஓகே, நம்ம அதுக்கான ஒரு
இது தயாரிப்பு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு போய் இதை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. நல்ல ஒரு நட்பு 2 பேருக்கு. சூப்பர் சார். ஆக்சுவலாக இது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ நாங்கள் ஆண் பார்க்குற விஜய் சேதுபதி அப்போ உங்ககிட்ட சீன் படித்து காமிச்சிருக்காரு, எப்படி இருக்கு பாரு. ஆமாம், இல்லை அவர் வந்து இப்போவும் அப்படி தாங்க இருக்கார் அவர். இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து எங்களது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். நாங்கள் ஒரு சமுதாய இஷ்யூ வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். சரி, அது புதுப்பேட்டையில் நடித்த நண்பர் ஒருத்தர் வந்து கிடைச்சார், அவர் கூடவே இருப்பார் அவர். அவர்கிட்ட நான் இந்த மாதிரி அவரை இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னும்போது நம்பர் வேணும்னும் போது நம்பர் கொடுத்துட்டாரு. கால் பண்ணுறேன், டக்குன்னு எடுத்தார். இந்த மாதிரி வந்து சொன்னேன், அந்த மாதிரி பிர்லா சொல்லு பிர்லா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு புரியல. அவ்வளோ பிஸி ஷெடியூல் அவர் வந்து, அவருக்கு டேட்டே கிடையாது இப்போல்லாம். பட் இருந்தாலும் அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணுறது, பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவர் எங்கே கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு மரியாதை கூடுது சார். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி மேலே அவர் ரொம்ப சோஷியலிசமாக இருப்பார்னு தெரியும், ஆனால் இந்த அளவு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவார். அதெல்லாம் அன்பிலீவபிள் அதெல்லாம். ஓ சரி, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார், இந்த சீனுக்கு முன்னாடி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சீன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே போல் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு சீன் இருக்குன்னு அவரை வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இல்லை, அப்போ தெரியாது இவர் வந்து இவ்வளோ பெரிய இடம் பிடிப்பாருன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 150 பேர் அதில். அப்போது 150 பேர்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஒரு 4 கேங்கு. அதில் எந்த கேங்கு எப்போன்னு சொல்லி தெரியாது. எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுவோம். ஷூட்டில் இருக்கிறவங்க அங்கே இருப்பாங்க. மற்றபடி நாங்கள் இங்கே கிரிக்கெட் விளையாடுவோம். அதெல்லாம் டேரக்டர்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஃப்ரீயாக இருக்கும்போது அதை எப்படி சாப்பிட்டு வந்து செரிக்கணும் இல்லையா? சீன் இருந்ததுன்னா பிஃபோர், டயலாக் இருந்ததுன்னா அது பிஃபோராக கொடுத்துருவார். அந்த விஷயங்கள் பார்த்துட்ருப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்போம். பட் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த டீம்லேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் வந்து ஸ்டேட்ஸில் இருந்தார் டாக்டரா. இந்த படத்துக்காக வந்து அவங்க வீட்டிலே தெரியாமல், அவர் கோயம்புத்தூர்காரன்னு நினைக்கிறேன் மேபி, அவங்க வீட்டிலே தெரியாமல் அந்த ஜாபை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த படம் வந்து ஒர்க் பண்ணார். அவரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவர் நிறைய நாள் டச்லேயே இருந்தார். நான் தான் சொன்னேன், உங்களுக்கு நல்லா பேக்ரவுண்ட் இருக்கே, நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலாமே. பட் இந்த மாதிரி ஸ்டெப் இப்போ விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னாவே 2005 புதுப்பேட்டைன்னு நினைக்கும் போது, பட் அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கே எவ்வளோ உங்களுக்கு வந்து டைம் எடுத்துருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் போது நீங்கள் அந்த ஸ்டாமினா இருக்கும்போது நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு. சரி, அது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் விஜய் சேதுபதி கேரக்டர் சார், அது அந்த கோயம்புத்தூர்ல வந்தான்னு சொன்னீங்களே, எந்த கேரக்டர் அது படத்தில்? அது விஜய் சேதுபதி சார் இவங்க டீமில் தான் இருப்பாங்க. ஆமாம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக எங்களால் அந்த ஸ்பாட்டை பார்க்க முடியலன்ற ஏக்கம் இருக்கும் சார். அந்த படம் பார்க்குறப்பலாம் நம்ம காட்ஃபாதரை பற்றி பெருசாக பேசுவோம் ஹாலிவுட்டில். ஆனால் இங்கே தமிழ் சினிமா காட்ஃபாதர்னா நாயகனுக்கு அடுத்தபடியாக இந்த படம் தான், மாற்று கருத்தே இல்லை. அதில் நீங்கள் ஒரு பங்களிப்புனா அது பெரிய விஷயம். அதில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தானே, அது ஒரே ஒரு டயலாக் தான் எனக்கு. ஏன்னா நீங்கள் போயிட்டு அந்த ஸ்பாட் ஏச்சு பார்த்துருக்கீங்க. ஆமாம், லொக்கேஷனில் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் இருந்தோம் ஹைதராபாத். 150 ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஓகே. அதே போல் செல்வா சாரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையானு தெரியல சார். ஆக்சுவலாக அது எந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரேமில் வரதா இருந்தாலும் அவரு எல்லாருக்கும் நடிச்சு காட்டுவாராம். ஹீரோக்கு மட்டும் கிடையாது, எல்லா கேரக்டரும் நடிச்சு காட்டுவார். அது உண்மையா சார்? அது கண்டிப்பாக. ஓகே. அதே போல் எந்த டைலாக் பேசுகிறப்ப கண்ணை எந்த அளவு சிமிட்னு கொண்டு சொல்லி கொடுப்பாராமே, கண்ணை நீ மூடக்கூடாது, சிமிட்டாமல் அந்த டைலாக் டெலிவரி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாரா? இந்த அளவு உன்னிப்பாக பார்ப்பாரா? கண்டிப்பாக. நான் செல்வா சார் டைரக்ஷன் வந்து நான் இதுக்கு முன்னாடியே துள்ளுவதை இளமையிலே நான் வந்து பார்த்துருக்கேன். ரெயின் எஃபெக்ட் சாங் ஒன்று இருக்கு இல்லைங்களா, தனுஷ் சார் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், தொட்டு தொட்டு பேசு. ஆமாம், ஷெரினும் அவரும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரெயின் எஃபெக்ட்ஸ் வந்து அது வந்து ஏவிஎம்ல தான் அது ஷூட் பண்ணாங்க. அப்போ தனுஷ் சாருக்கு வந்து ஃபீவரோ என்னமோ நான் கேள்விப்பட்டேன். அந்த ரெயின் எஃபெக்ட் சாங்கில் எப்படியும் அந்த சாங் போயிட்டுருக்கு, அந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, மாஸ்டரும் இருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து எதிர்பார்க்குற அவுட்புட் வேறு. கிட்டத்தட்ட 25 டேக் போயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு வெறித்தனம் பண்ணுறது அது அவன் ரியலாக ஃபீல் பண்ணி வரணும், நடித்து வரக்கூடாது. இதுதான் நீ இவன் வந்து வெறியாடணும், நடிக்கக்கூடாது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி அதை கேட்டு நீ நடிக்கிறதுக்கும் உண்மையாகவே நீ கேரக்டராக மாறுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த கேரக்டராக மாறுறது தான் அவர் எதிர்பார்ப்பார். நான் அவர் அங்கேயே நான் அதை பார்த்துட்டேன். ஏன் இது போதுமே, இது போதுமே, இது போதுமேன்னு ஒன் மோர் சால்ட்டாக சொல்லுவார். எங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த டான்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆடுறாரா மலையில், நைட் எஃபெக்ட் சாங்கு, ஒன் மோர். ஏன்னா கேமராமேன் அவருடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி. பட் இதுக்கும் புதுப்பேட்டைக்கும் அவர் தான் இருந்தார். அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. பட் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு நான் வேறு இடம்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கஷ்டமே தெரியாது. ஏன்னா இவங்ககிட்ட ஒர்க் பண்ணோம் இல்லை இவங்க ஷூட்டிங்கை பார்த்தோம், இதுலேயே நிறைய லேர்னிங் கிடச்சிருக்கு.
இப்போ மற்ற இடங்கள்லாம் வரும்போது எனக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது பட் அது புரிஞ்சுக்கிட்டாவே போதுமே. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஆஸ் எ டேரக்டரானு நான் ஆர்டிஸ்டாக வந்து நான் புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அதையும் மீறி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலன்னா நான் சிரமமே பட மாட்டேன். ஒன்றும் சொன்னேன் சார் அது கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிடுங்க சார், முடியாது. ஏன்னா அங்கே அதுதானே பண்ணுறாங்க. பட் அதுக்கும் ஒரு தைரியம் இல்லையா, தைரியம் வேணும் இல்லையா. தைரியம் வேணுன்றதை விட பர்ஃபார்ம் பண்ணி காட்டினா நம்ம தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவாவது நமக்கு வேணும் இல்லையா. பட் இதெல்லாம் நாங்கள் இங்கே பார்த்துட்டோம். ஆமாம். ஆக்சுவலாக அப்போது தனுஷ் சார் அந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல, ஆடு வெட்டுற மாதிரி கையில் அருவா குதிரைன்னு சுத்தணும் சொல்லிட்டு ஒரு லாங் ஷாட் சார், அது அதை ஃபுல்லாக பண்ணியிருப்பார். நிறைய டயலாக் டெலிவரி படத்தில் வேறு லெவலில் இருக்கும் ஒன்று கிளாஸாக. இது எல்லாத்தையுமே செல்வராகவன் சார் அங்கே நடித்து காட்டுவாரா? ஆமாம் ஆமாம் சார். தனுஷ் ஃபுல்லாக அவர் தான் சார். அதாவது செல்வராகவன் அவர்கள் தான் ஸ்க்ரீனில் தனுஷ் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அதில் ஆக்சுவலாக வந்து வெளியில் வராத விஷயங்கள் நான் சொல்கிறேன். செல்வராகவன் சார் அதில் ஒரு கேரக்டராக பண்ணுறதா இருந்தது. ஆமாம். அதில் வந்து அவருக்கு எல்லாம் போய் எல்லாம் ஓகே, அது எடிட்டில் போச்சா இல்லை என்னன்னு தெரியல. அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணார். நடித்தார் அவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் இருந்தோம். இந்த எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வந்து தனுஷ் சாருக்கு வந்து இந்த காசு கொடுக்கும்போது இவர் ஒரு ஏரியாவிலேருந்து வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஷூட். ஹார்பரில் நடக்கும் ஒரு சீக்வன்ஸ். அதில் ஒருத்தர் முறைப்பார் தனுஷை, ஒருத்தரை வெட்டினாரா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சான்னு சொல்லி டைலாக் பேசிட்டு இருப்பாரு. அந்த கேரக்டரா? இல்லை, நான் இருந்து பார்த்தது. பட் அது இல்லை, வேற ஒன்று. அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு இன்டீரியர் சீக்வன்ஸ் அது பண்ணாங்க. அதில் பண்ணாங்க. சரி, நாங்கள் படத்தில் பார்த்தோம், படத்தில் இல்லை அது. பட் இப்போது கேள்விப்பட்டேன் வந்து செல்வராகவன் சார் வந்து பீச்சில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. பட் வேறு மாதிரியான ஒரு கலரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் உண்மையாகவே. ஏன்னா இன்னொன்று நெல்சன் சார் படம் வந்து நான் 2 படம் ஒர்க் பண்ணேன். கோலமாவு கோகிலா ஆமாம் ஒர்க் பண்ணேன். இப்போது டாக்டர் பண்ணேன். டாக்டரில் வந்து ஒரு காப் ரோல் பண்ணேன். அவர் நம்ம நெல்சன் சார், கௌதம் வாசுதேவன் சார், இவங்களது காக்க காக்க, அப்புறம் அச்சம் என்பது மடமையாடா, இந்த படங்கள், அப்புறம் வேட்டையாடு விளையாடல எனக்கு பெரிய கேரக்டர். எனக்கு இந்த சாங்கில் மட்டும்தான் வருவேன். ஏன்னா நான் அப்போது வந்து டெலி ப்ராஜெக்ட் ஒரு 7 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கமல் சாரோட நீங்கள் அதிகமாக பண்ணிருக்கீங்க. மார்னிங் ஒன்று இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒன்று இருக்கும். பட் இவங்கெல்லாம் என்னென்னா பிஃபோராக டேட் கொடுத்துருவாங்க டெலி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். பட் இங்கே வந்து திடீர்னு கூப்பிடுவாங்க, கமல் சாரோட டேட் வச்சு கூப்பிடுவாங்க. அப்போது அது பண்ண முடியல, அந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியல, வேறு ஒருத்தர் பண்ணாரு.